இன்னைக்கு நம்ம இந்த vlogல ஒரு லேசியான சண்டே vlog தான் பார்க்க போறோம். சண்டேனாவே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிடுவோம், அங்க போலாம் இங்க போலான்னு. பட் ஆனா இந்த சண்டே வந்து எந்த பிளானிங்கும் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்திரிச்சதே ஒரு 10 10:15 நினைக்கிறேன். எந்திரிச்சுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சாச்சு. நான் எப்பவுமே வாட்டர் பாட்டில ஊத்தி நைட்டே வச்சிருவேன். அந்த வாட்டர் நான் ஃபுல்லா குடிச்சிருவேன். ஒரு 1/2 லிட்டர் கண்டிப்பா நான் குடிச்சிருவேன். பட் ஆனா இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல வந்து குடிச்சு முடிச்சாச்சு. ஏன்னா வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஊத்தி வைக்கல. சாட்டர்டே ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தனால மூவி பார்த்துட்டு 12 மணி வரையும் நான் மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால நம்ம ஊத்தி வைக்கல. நெக்ஸ்ட் என்னன்னா, ஹேர் வந்து நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கும் போதே பயங்கர சிக்கா இருக்கும். நான் ஆல்ரெடி வேற என்னோட சோம்பேறித்தனத்தினால நைட் வந்து நான் கொண்டை மட்டும் போட்டு தூங்கினனால முடி வந்து சிக்கா இருந்துச்சு. அந்த சிக்கெல்லாம் நல்லா ப்ராப்பரா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ண போனாதான் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த சிக்கோடையே ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். முடி வந்து நிறைய கையில வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபீலா இருக்கும். அதனால சிக்கெல்லாம் எடுத்துட்டு அழகா கொண்டை போட்டாச்சு. காலைல டிஃபனும் உப்புமா சாப்பிட்டாச்சு. உப்புமாவும் சுகரும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓஜான ஒரு மலையாள மூவி போட்டிருந்தான். அது டப்பிங், தமிழ்ல டப்பிங் பண்ணி போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு. அதையும் உட்காந்து பார்த்துட்டு கொஞ்சம் த்ரில்லா இருந்தது. பார்த்துட்டு நம்மளோட ஹேர் பேக் ரெடி பண்ணி அந்த ஹேர் பேக்கை வந்து தலையில போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்ப போட்டாதான் அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு அது நல்லா காயும். காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் நம்ம குளிச்சிடலாம். ஸோ அதனால அந்த நான் ஹேர் பேக் போட்டுட்டேன். இந்த ஹேர் பேக்ல வந்து நான் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோல போடுறேன், அது நீங்க பாருங்க. பட் இந்த ஹேர் பேக் நிஜமாவே ஒரு அமேசிங்கான ஹேர் பேக். இது நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போடுவேன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொட்டீனா வந்து நான் வேற எல்லாம் தான் போடுவேன். அதையுமே நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்றேன். நல்லா போட்டுட்டு ஆற விட்டாச்சு. அது காஞ்சிட்டு இருக்க நேரத்துல நம்ம குட்டி பையன் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான். கொஞ்ச நேரம் தூங்குவாரு, கொஞ்ச நேரம் ஏஞ்சிப்பாரு. அதனால அவனை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு டைம் போகும். இப்பவே மணி பாத்தீங்கன்னா வந்து 12 ஆகுது. குக்கிங்க்கு சைட் பை சைட் வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இவனை வச்சுட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இவனை வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். பட் ஆனா இந்த குட்டி வந்து தூங்காம பார்த்துட்டே இருந்தான். அந்த பக்கம் வந்து நான் ஃபோன் வந்து பேக் கேமரா வச்சிருந்தனால அந்த பேக் கேமரால இருக்க லைட்டை வந்து அப்படியே பாக்குறான். இப்பெல்லாம் வர வர போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இது எல்லாமே இந்த குட்டிக்கு தெரியுது. ஸோ அதனால அப்படியே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு சரி குக்கிங்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்கலான்னு இருந்தாங்க. இது என்ன மீன் தெரியல. ஐ திங்க் பாறை மீன் நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த மீனை வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. ஃபுல்லா ஆல்ரெடி கட் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சும்மா க்ளீன் மட்டும் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டா போதும். வாஷ் பண்ணி நம்ம 2 3 தடவை வாஷ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அடுத்து அவங்க குழம்புல போட்டுருவாங்க. அது முடிச்சுட்டு அடுத்து ஸ்பெஷலா ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்டு சாரு. ஏன்னா எல்லாருக்குமே வீட்டுல வந்து கோல்டு. ஸோ அதனால நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கினாங்க. நண்டு வாங்கி அதை இடிச்சுலாம் ரசம் வைப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதே இல்லை. கிரேவி 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 தான். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் கிரேவி வைக்கிற மாதிரி தான் பிளான். நல்லா கிளீன் பண்ணிருந்துச்சு. எல்லாம் குட்டி குட்டி நண்டா நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே இது வந்து நல்லா இருந்தது. இது வந்து அந்த கால் எல்லாம் பிச்சுட்டு கொஞ்சம் உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா பக்காவா கிளீன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு அடுத்த வேலையை நோக்கி நம்ம போயாச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா தம்பியை வந்து குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. தண்ணி, சோப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குளிக்க வைக்கிறதுக்கு போனோம். அதுக்கு நடுவுல கொஞ்சம் முட்டை வறுத்து கொடுத்தாங்க, அதையும் நம்ம சாப்பிட்டுட்டோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா இவர் போனை காட்டினோடனே பேனு முழிப்பாரு. அது என்னமோ இப்ப வந்து அவன் புதுசா பழகிட்டான். ஸோ அதனால நம்ம எல்லாமே குளிக்க வச்சுட்டு வந்தா இவர் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டாரு. ஃப்ரெஷ் ஆனோடனே ஏன்னா சண்டே டைம்ல வந்து இவன் குளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது நான் தான். ஏன்னா அது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், நல்லா இருக்கும். இவர் வந்து குட்டி தம்பி, அந்த கிளி கிளி ஆட்டுறது வந்து பெரிய தம்பி. அவன் வந்து நெய்பர்ல இருக்க பையன். ரொம்ப ஸ்வீட்டான பாய். அதுக்கப்புறம் நம்மளும் போய் குளிச்சுட்டு வந்து ஹேரை நல்லா வந்து டவல் போட்டு கட்டியாச்சு. இந்த மாதிரி நான் தலைகீழா டவல் கட்டுறது வந்து இந்த ஒரு 3 years தான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இந்த மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்படி நம்ம தலை கட்டுறதுனால கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் அந்த மண்டைக்கு வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுல அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாடி லோஷன்லாம் ஃபுல்லா நான் எப்பவுமே போட்டுருவேன் பாடி லோஷன்.
அதையும் போட்டுட்டு வெளில வந்தா 90ஸ்க்கு பிடிச்ச படம் CJ7 அது போட்டிருந்தா வேற என்னங்க வேணும், உட்காந்து அப்படியே பார்க்க உட்காந்தாச்சு. ஆனா வந்து முடியிற ஸ்டேஜ்ல தான் நாங்க பார்த்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தா மணி வந்து 3 ஆயிடுச்சு. ஐயோ லஞ்சு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு அந்த குழம்பையும் ஊத்தி நண்டிய ஒரு 3 வச்சுட்டு, நண்டு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன், அதனால ஒரு 3 வச்சுட்டு அதுலயுமே நான் 2 தான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த முடிய வச்சு ஒரு சம்பவம் காத்துட்டு இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே நான் ட்ரை பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து ட்ரை பண்ண லேட் ஆகும். கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிட்டு சீப்பை வச்சு நல்லா சீவிட்டேன். சீவிட்டு பாத்தீங்கன்னா நான் சீரம் அது இதுன்னு எதுவுமே போட மாட்டேன். அந்த சம்பவம் தான் இப்ப என் கையில இருக்கு. ஆமாங்க, ஹேர் கட்டு நார்மல் கட் தான் நான் பண்ணேன். கீழே மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பார்லர்ல போய் கட் பண்ணலாம்னு நினைச்சேன், கட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே வீட்லயே என் சிஸ்டர் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. அழகா லெவலா வச்சு கட் பண்ணியாச்சு. அது கட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கசகசன்னு இருந்தனால கொண்டை போட்டு முடிச்சாச்சு. அப்பவே மணி 4:30 என்னமோ. இது வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேற எதுவுமே தீனி எதுவுமே இல்லை. ஸோ டார்க் சாக்லேட் வாங்கி நம்ம எப்பவும் வச்சிருந்தனால அதை சும்மா எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ்மெரி வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஹேர் வேலையை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில தனியா சோலோவா உட்காந்து இவன் கூட விளையாடினது இல்லாம ஈவினிங் குடும்பமா 4 பேரும் சேர்ந்து உட்காந்து இவன் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்க, அவன் வந்து ஏதாச்சும் சொன்னா, ஏதாவது டவல் வந்து அவன் மேல இப்படி வச்சு அடிச்சா, பலூன் வச்சு இப்படி லைட்டா தரலையோனா அப்படி விழுந்து 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 சிரிப்பான். நாங்க வந்து என்னோட growth வந்து அந்த 1 to இப்ப வந்து அவன் 5th மந்த். அது ரொம்ப நாங்க நல்லாவே பாக்குறோம். ஒரு மந்த்ல வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. இவன் புதுசு புதுசா நிறைய பண்றான். இன்னுமே நிறைய நான் அப்டேட் போடுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நானும் அம்மா மட்டும்தான். துணி காய போட போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். எனக்கு வந்து அந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் காலையில 5 மணிக்கு யோகா பண்ண போவேன். அப்போ அங்கதான் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து இருக்கும். அந்த சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுல சில வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா நைட் டின்னர் சாப்பிட்டது இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டுட்டு தலையை நல்லா சிக்கெடுத்து மறுபடியும் கொண்டை போட்டுட்டு ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு வந்து தூங்கியாச்சு. இவ்வளவுதாங்க இன்னைக்கு vlog. எந்த ஒரு வேலையுமே இல்லாம ரொம்ப சோம்பேறித்தனமா ஒரு vlog முடிஞ்சாச்சு.